குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ம். பிலேட்டட் பொங்கல் விஷஸ். ஓகே சார். பிளேட்டட் பொங்கல் விஷஸ். இன்னைக்கு நம்ம முரளி கண்டினியூ பண்ணலாம். வித் முரளி, நீங்க மதுபனுக்கு எந்த முக்கிய காரியத்தை செய்தீர்கள்? ஸோ ஒரு சுரங்கத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அந்த சுரங்கத்துல இருந்து எடுப்பாங்க. அவங்களால முடிந்த அளவுக்கு எடுப்பாங்க. இல்லையா? ஒரு தங்க சுரங்கத்தை தோண்டுனாங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு தான் மூடுவாங்க. கொஞ்சம் போதும்ட்டு மூடிட்டு வர மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சுரங்கம் பாபா, இல்லையா? சோ எவ்வளவு எடுக்கணுமோ எடுக்கணும். எவ்வளவு முடியுமோ அந்த கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ சுரங்கத்துல கொஞ்சோண்டு எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் மதுபன் எல்லா பிராப்திகளின் சுரங்கம். சுரங்கத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? மற்றபடி சேவை நிலையங்கள் சுரங்கத்தின் கிளைகள். ஆனா மெயின் சுரங்கம் இதுதான். மதுபன் தான். சோ சுரங்கத்துக்கு போனாலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் போவீங்க. அதே மாதிரி இங்க கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களால எடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் உங்களுக்கு நிறைய பாடத்தை கத்துக் கொடுப்பாங்க, நிறைய சக்திகளை கொடுப்பாங்க. பாப்தாதா இங்க வர யாருமே கொஞ்சமா எடுத்துட்டு போகணும்னு விரும்புறதே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் என் குழந்தைன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கதை, முருகன் பிள்ளையார் கதையில கூட ஃபுல்லா கொடுக்க விரும்புறேன்னு தானே சொல்றாரு. ஆமா, முழுசா ஒரே மாம்பழத்தை கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் முழுசா எடுத்துக்கோங்கன்னு தான் கொடுக்க விரும்புறேன். அந்த அர்த்தத்துல வருது. ஆனா அதுல யாரோ ஒருத்தருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த கதையில சொல்லுவாங்க, அதுக்கு ஏன் ஒரு மாம்பழத்துக்கு எதுக்கு 2 குழந்தைக்கும் போட்டு 2 பேருக்கு 2ஆ பிரிச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படிலாம் கூட கேட்பாங்க. பாதியா வெட்டி கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்ட்டு. அப்பயே புரிஞ்சுக்கலாம். இது அந்த மாம்பழம் கிடையாது, இது வேற ஒரு விஷயத்த ஒரு உவமையா சொல்லுது அப்படின்ட்டு. அது அந்த முருகன் பாட்டுலயே வரும். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பான்லாம் கூட பாடுவாங்கல்ல சுந்தராம்பாள். ஞானப்பழம் கரெக்ட். சோ பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குதுன்னா, ஒவ்வொரு குழந்தையும் நிரப்பி அனுப்பணும்னு தான் அவருக்கு. அந்த அளவுக்கு அன்பு இருக்கிறதுனால அவருக்கு அதுதான் ஆசை. எந்த குழந்தையும் கொஞ்சமா எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தோணல. சோ எந்த அளவுக்கு நீங்க எடுத்து தன்னை நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு எதிர்கால ராஜ்யத்தை அடைவதிலும் நீங்க நிரம்பி இருப்பீங்க. முழு ராஜ்யத்தை அடைவீங்க. இப்ப நம்ம பாபா கிட்ட எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவு அங்க உங்களுக்கு தானாவே கிடைக்கும். ஆனா இங்க பண்ற முயற்சி அங்க கிடைக்குது. அதனால இந்த விலை மதிப்பற்ற நாட்கள் மதுபன்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஆவரேஜா 7 நாள் இருப்பாங்க. அந்த விலை மதிப்பற்ற நாளின் ஒரு வினாடியை கூட வீணாக்காதீங்க. ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் உங்களால சம்பாதிக்க முடியும். ஏன்னா இந்த புனித பூமிக்கு வந்ததுனால பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகி இருக்கிறீங்க. ஆனா இந்த பல கோடி மடங்கு பாக்கியம் நிரந்தரமாக உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னா உங்களை நிரப்பிக்கிறதுக்கு நிரந்தரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லையா? பல கோடி மடங்கு நிரந்தரமா இருக்கணும்னா நிரந்தரமா முயற்சியும் இருக்கணும் நிரப்பிக்கிறது. அப்பதான் அந்த பாக்கியம் நிரந்தரமாக இருக்கும். சோ எப்படி விதையோ அப்படித்தான் கனியும் கொடுக்கும். எப்படி செடியோ அப்படி கனி கொடுக்கும்னு சொல்லுவாங்க பைபிள்ல. சோ இங்க எப்படி விதையோ அப்படியே கனி கொடுக்கும்.
நீங்க தான் விதையாக இருக்கிறீர்கள். இல்ல நம்மள வந்து ஒரு 5000 வருட நடிப்பை ஒரு மரமாக எடுத்தா, அதன் விதை இந்த பிராமண பிறவி. ம். ம். அப்ப எந்த அளவிற்கு அஸ்திவாரம் பலமாக இடப்படுகிறதோ, அந்த அளவுக்கு தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால உங்கள அஸ்திவாரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். ம். ஒட்டுமொத்த பில்டிங்கும் உங்களின் ஆதாரத்துல தான் இருக்குது. ம். சோ, பாபாவை நினைவு செய்ததற்கான பதில் கிடைச்சதா உங்களுக்கு? ம். இப்ப பாபா உங்க கூட எல்லார் கூடயும் இருக்கிறார். ம். ஆனா, ஸ் சாக்காரத்தை பொறுத்தவரைக்கும், சாக்கார ரூபத்துல எல்லோர் கூடவும் அவரால ஒரே இடத்துல இருக்க முடியாது. ம். சாக்காரமா இருந்தபொழுது பாபா சொல்றார். ஆ. ஆமா. ம். இப்ப வந்து அவரு டக்கு டக்கு டக்குன்னு 1 செகண்ட்ல தான் எங்க வேணாலும் போயிடுறாரு. அதனால ம். பிரச்சனை இல்ல. இப்ப ஒவ்வொருத்தர் கூடவும் அவரால இருக்க முடியும். ம். அதனால எப்பவுமே ஒரே வழியை ஃபாலோ பண்ணா, ஒரே மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும்ன்றது ஞாபகம் இருக்கட்டும். அப்ப பிரம்மா ம். பாபா நம்பர் 1 அடைந்தார். அவர் அடைந்த அதே வழிய நீங்களும் ஃபாலோ பண்ணா அதே ரிசல்ட் அடைய முடியும் தானே? ம். அதுக்கு தான் அவர ஃபாலோ பண்ண சொல்றேன். பழம். அதுதான் ம். இருக்கறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட். அதை ம். தவிர்த்து நீங்க எந்த பக்கம் போனாலும் அது லாங் தான். அந்த நேரத்துக்குள்ள போய் சேர முடியாது. ம். அதை புரிஞ்சுக்கணும். ஒருவருடைய வழி. இல்லையா? ஒரு ம். பாபாவுடைய வழியத்தான் அவரும் ஃபாலோ பண்ணார். நம்மளும் ஃபாலோ பண்றோம்னா, ஒரே ரிசல்ட் தானே கிடைக்கணும். ம். சோ இந்த குணம் தாரணை ஆகணும். இல்லையா? ஒரே வழியை நான் ஃபாலோ பண்ணணும். பாபாவுடைய வழியை ம். மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் உங்களை நீங்க பலமாக வச்சுக்கணும். நீங்க ம். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் மனநிலை ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல இப்ப அமெரிக்கால வந்தது இங்க வர்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆயிடாது. திடீர்னு ஆகலாம். ம். ஆ சோ இழக்க தயாரா இருக்கிறோமா? அதான் ஆ. முக்கியமான விஷயம். சோ அதனால உங்களுடைய அந்த தெய்வீக குணங்களை மற்றவர்களுக்கும் நீங்க தானம் பண்ணணும். நடத்தையின் மூலமாக. ம். இல்ல உங்கள பாக்க பாக்க நம்மளே வந்து நம்மளுடைய குணங்கள் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து கிரகிச்சது தான் இருக்கும். ஆமா. அது எந்த சரவுண்டிங்ஸ்ல ஒரு குழந்தை வளருதோ, அந்த குணம் வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல. கிரகிக்கும். அதே மாரி தான். ம். ம். சோ அப்ப மற்றவர்கள் கிரகிக்கிறதுக்கு நான் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போறேன். அந்த நினைவு இருக்கணும். எப்பவுமே என்ன ஆனாலும் நான் அமைதியா இருக்கணும். அப்பதான் ஆச்சரியப்படுவாங்க. இப்படியும் இருக்க முடியுமா ஒருத்தரால? ம். சோ அதுதான் குணத்தை தானம் பண்றது. சோ அதற்கான பலன் எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லையா? ஞான தானம் ஆ ம். விட பவர்ஃபுல்லானது குணதானமும், சக்தி தானமும் தான். மனசா சேவையும் தான். ம். சோ அதனால இந்த குணத்தை தாரணை தானம் பண்றதுனால மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு கிடைக்கும் ம். அப்படின்னு சொல்றார். அதாவது அந்த ஒருவருடைய வழி. அதை ம். ஃபாலோ பண்றது. ஆம். இப்ப ஜெகன் அப்படிங்கிற ம். ஒரு பாதிரியார் வந்து, அவரு ரொம்ப ம். அந்த உலக அழிவு பத்திலாம் பேசிட்டு இருப்பாரு இல்லையா? ஆமா. ஆமா. அவரு சொல்றாரு, "பொங்கல் எல்லாம் இங்க எடுத்துட்டு வரீங்க. இதெல்லாம் அருவருப்பானது. பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு அத எப்படி பொங்கல்லாம் இங்க வைக்கலாம் நீங்க. நெறைய ம். பாதிரியார்கள் இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா அதிலேயே இருக்குது. முதற் பலனை கடவுளுக்கு கொடுக்கணும்ன்ட்டு இருக்குது. ஒரு பண்டிகையா கொண்டாடணும்னு இருக்குது. அத நாங்க எங்க ம். இதுல கொண்டாடிடுறோம்ன்ட்டு இவங்க பண்றாங்க. அவரு மாரி ஒரு ம். 2, 3 பேர் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ம். சரி அவருக்கு உள்நோக்கம் எதுவா வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனா ஒரு வைராக்கியம். இந்த ம். வழியில தான் நாங்க போவோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்ப அது வந்து கொஞ்சம் அசுரத்தனமான வழிய ஃபாலோ வைராக்கியமா இருக்கு. பண்றதுல வைராக்கியம். ஆமா. ஆ. ஆனா இந்த தெய்வீக குணத்தை ஃபாலோ பண்றதுல நமக்கு அந்த வைராக்கியம் இருக்கு. தெய்வீக வைராக்கியம். ஆமா. அந்த அது ஒரே மஸ்ட். வழி, ஒருவருடைய வழி. ஏன்னா இங்க வந்து நம்ம யாரையும் எதிர்க்கலாம் சொல்லல. இல்லையா? அன்பு அன்பு வழின்றது நம்ப வழிதான்.
அன்பு மார்க்கம்ன்றது நம்ம மார்க்கம் தான். சத்தியுகத்துல ஒரே வழியில தானே இருக்க போறோம். அப்ப இப்பயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதானே அந்த ஒத்த கருத்துரியங்க அங்க வர முடியும். வர முடியும். அது எல்லாரையும் தன் ஒரே மாதிரி குழந்தையா ராஜா ராணி பாக்குறாங்களே, எப்படி வருது? பகைச்சா எப்படி வரும்? வரும். இல்லையா? அவங்க எல்லாரும் ஒரே குணமா, ஒரே கருத்து அந்த மாதிரி இருக்க போய் தான் எல்லாம் நல்லா இருக்கு. சொர்க்கமா இருக்கு. சொர்க்கமா அது இருக்குது. கரெக்ட். ஒருத்தரும் தனித்தனி வழியில இருக்கிறதா இப்ப நரகமா இருக்கு. கண்டிப்பா. சோ இந்த குணத்தை தாரணை பண்ணி தானம் பண்ணுங்கன்ற. சோ உலகத்துல எந்த மூலையில ஒரு பிரம்மகுமாரியை பார்த்தாலும் இவங்க குடும்பம் இப்படித்தான்னு நீங்க வெளிப்படுத்தணும். இவங்க வெளியில சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப அன்பா பேசுவாங்க. சோ இது வந்து ஆழமா மைண்ட்ல பதியும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஞானத்தை கொடுக்க ஒரு டைம்ல எடுத்துருவாங்க. சோ மிகப்பெரிய பலன் இருக்குது. இந்த தானத்தினால. யாரு அந்த ஒரு வழியை மட்டும் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க எல்லோராலையும் நேசிக்கப்படுவாங்க. ஏன்னா எல்லாராலையும் நேசிக்கப்படுறவருடைய வழி அது. எல்லாராலையும் நேசிக்கப்படுறவர மாதிரியே நம்மளையும் மாத்துறாரு. அப்ப எல்லோருக்கும் பிடிக்கும். எல்லோருக்கும் பிடித்தமானவராக நாம இருக்கிறோம். ஆனா அவருடைய வழிப்படி நடந்து. இல்லையா? அசுர வழிப்படி நடந்து பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு டைம்லனாலும் ஒரு டைம் ஏமாந்துரும். அதுல கவனமா இருக்கணும். சோ இப்ப நமக்கு எதிர்ப்பு வந்தாலும் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். கடைசியில ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். தெய்வமேன்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. சோ பாபா வேற, தாதா வேற. ஆனா பாக்குறதுக்கு அப்படியா தெரியுது? எப்படி சொன்னாரு பாருங்க. 2 பேரும் ஒரே மாதிரி ஒண்ணாவே இருக்கிறதா தெரியுது. உருவத்துல மட்டும் இல்ல, குணத்திலுமே. ம். அதுதான் இதோட நினைவு தான் அங்க ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க. இயேசுவும் கிறிஸ்துவும் ஒண்ணா சொல்லிட்டாங்க. ம். அப்ப சொர்க்கத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே வழிப்படிதான் நீங்க அங்க நடக்கணும். அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களே, இந்த விசேஷ பொக்கிஷத்தை எடுத்தீங்களா? இதுதான் இந்த விசேஷ பொக்கிஷம். ஒருவருடைய வழிப்படி நடக்கிறது. பாபாவுடைய வீடு விசேஷங்களினால் நிரம்பி இருக்குது. நிறைய விசேஷங்களினால் நிரம்பி இருக்கு. அதுல குறிப்பா இந்த விசேஷத்தை எடுத்தீங்களான்னு கேக்குறேன். உங்க வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறதே உங்களுடைய சுய ரூபத்தில் நிலைத்திருப்பதற்காகத்தான். இல்ல நிறைய பேர் திருமணமானவர்கள் கூட அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா அப்படியே ஹாயா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இங்க ஹஸ்பண்ட் வீட்டுல நல்லா வேலை செய்வாங்க. ஆனா அம்மா வீட்டுக்கு போன உடனே அந்த குழந்தை பருவத்து ஞாபகம் அம்மா தானே செய்வாங்க. ஆமா. சோ அவங்களுடைய அந்த உண்மைத்தன்மையில் நிலைக்கிறதுக்காக தான் அம்மா வீட்டுக்கு போறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய உண்மையான ரூபத்தில் நிலைக்க, சொரூபத்தில் நிலைக்க. உங்களுடைய உண்மையான சொரூபம், உண்மையான ஸ்திதி என்னன்னு ஞாபகம் இருக்குதா? அதுல தமிழ்ல படிங்க சிஸ்டர் அந்த லைன மறுபடியும். ஆத்மாவின் உண்மையான ஸ்திதி எது? முதலில் ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கும் போது அது சர்வ குணங்கள் நிறைந்த பிந்து சொரூபமாக திகழ்ந்தது. அவ்வாறே இங்கும் உங்களுடைய ஸ்திதியை அனுபவம் செய்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். அந்த ஸ்திதியை சுவைப்பதற்காகவே நீங்கள் மதுவனத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அதை சுவைத்த பிறகு அதை நிரந்தரமாக உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த லைனும் படிங்க. அதன் பெயரே மதுவனம். மது என்றால் இனிமை, அதாவது அன்பு மற்றும் சக்தி ஆகிய இரண்டையும் வரதானத்தின் உருவில் பிராப்தியாக அடைய வேண்டும். இங்கு அப்ப இல்ல அதுக்கு முன்னாடி லைன் படிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் படிச்சீங்க இல்லையா? ஆத்மாவின் உண்மையான ஸ்திதி என்ன? அதுக்கு முன்னாடி லைன். ஆமா. தந்தையின் வீட்டில் பல்வேறு சிறப்புகள் நிறைந்துள்ளன அல்லவா? உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உண்மையான சொரூபத்தில் நிலைத்திருக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான சொரூபம் மற்றும் உண்மையான ஸ்திதி என்ன என்பது நினைவுக்கு வருகிறதா? ஆத்மாவின் உண்மையான ஸ்திதி என்ன? மனநிலை என்ன? ஆரம்பத்துல பரந்தாமத்தின் வசிப்பவர்களாக நீங்க இருந்தீங்க இல்லையா? அப்பவே அனைத்து குணங்களின் சொரூபமாகத்தான் இருப்பீங்க. ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அங்க உடம்பு அங்கேயே எல்லா குணமும் இருக்கும். அதோட தானே உடம்பு எடுத்து நடிக்குது.
எல்லா கெட்ட குணத்தையும் அடிச்சிட்டு அனுப்புவார் மேல. அப்ப உங்களுடைய உச்சக்கட்ட சதோபிரதான நிலை எதுவோ அந்த நிலையில தான் மேலே போகும். அதே மாதிரி இங்க நீங்க இந்த வீட்டுக்கும் அதுக்குதான் வந்திருக்கிறீங்கன்றார். மேல இருக்கிறது உங்க வீடுனா மதுபனும் உங்க வீடு தானே. அங்க உடல் இல்லாம போற வீடு. இங்க உடலோடு இருக்கிற தந்தை இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப அதே மாதிரி அனைத்து சொரூபங்களை அனுபவம் செய்யறதுக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அந்த சொரூபத்தில் அந்த ஸ்திதியில் சுவைப்பதற்காக அப்படின்ட்டு நீங்க படிச்சீங்க. பட் இதுல வந்து அதை சோதிப்பதற்காகன்ட்டு இருக்குது. சோதித்து அது நமக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணி அதை சதா காலத்திற்கும் தாரணை பண்றதுக்காக வந்திருக்கிறீங்க. சோ இதுக்கு பேரே மதுவனம் அப்படின்னா இனிமைத்தன்மைன்னு அர்த்தம். மதுன்னா தேனுன்னு நினைக்கிறேன். சோ இனிமைத்தன்மை. மதுரம் சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். ஆக்சுவலா மற்ற மொழியில எல்லாம் கன்னடா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மதுர மக்களேன்னு தான் சொல்லுவாங்க, இனிமையான குழந்தைகளே சொல்றதுக்கு. சோ இனிமைத்தன்மை. நீங்க அன்பின் ஆசீர்வாதத்தையும் அடையணும், சக்திகளின் ஆசீர்வாதத்தையும் அடையணும், நிரப்பிக்கணும். சோ இங்க இந்த இனிமைத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கணும். அது என்ன ஆனாலும் இனிமைத்தன்மை இருக்கிற அளவுக்கு சக்திசாலியாகவும் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்குதான்னு செக் பண்றதுக்கு தான் மதுபனுக்கு வரீங்கன்ற. மதுபனுக்கு போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர் வரும். பெரும்பாலும் போற ட்ரெயின்லயே அடிச்சுக்குவாங்க. அப்படியும் இல்லைன்னா போயிட்டு வரும்போது அடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி சமஸ்காரம் முதல்லாம் வரும். ஏன்னா பார்க்காதவங்க எல்லாம் பார்ப்போம். ஒரு சென்டர் மட்டும் இருந்துட்டு எல்லா சென்டர்காரங்களும் கொஞ்சம் சேர்ந்து வருவாங்க. அப்ப அங்க ஏதாவது ஒரு சமஸ்கார மோதல் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம், வந்தீங்களே எடுத்துட்டு போனீங்களான்னு பாபா செக் பண்றாரு. குழந்தை வச்சுட்டு போயிட்ட பிள்ளை இருக்குது இங்கேயே அப்படின்னு செக் பண்ணி சொல்றாரு. இங்க மதுபன்ல அதுலயும் குறிப்பாக நீங்க சேவை செய்யற எண்ணத்திலேயே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயின்ல கம்னு இருக்க மாட்டீங்க, சேவை செய்வீங்க. அங்கேயே கூட இருக்கிற சொல்லார் இதெல்லாம் ஸ்ரீமத் கிடையாதுன்னு சேவை செய்யறதே ஸ்ரீமத் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னடா இதுக்கு தடையா வருது அப்படின்னு அப்ப தோணும் எனக்குலாம் ஆரம்பத்துல. இப்பதான் தெரியுது, ஓ செக் பண்றதுக்கு தான் போகணும் அப்படின்னு இப்பதான் தெரியுது. சரி, மதுபன்ல தான் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே கொடுக்கப்படுது, வரமாகவே கொடுக்கப்படுது, உழைத்து பெறுவது கிடையாது. வந்தாலே உங்களுக்கு இது கிடைச்சிருச்சு அப்படி சொல்றாரு. ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அது கிடைச்சிருச்சு, அது இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். பிறகு வெளியில நீங்க போன பிறகு இந்த இரண்டுக்காகவும் நீங்க சொந்த முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்க எதெல்லாம் ஆசீர்வாதமாக உங்களுக்கு கிடைத்ததோ அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும்னா அழிவற்றதாக மாற்றி எடுத்துட்டு போகணும்ன்ற இந்த வரம் எனக்கு கொடுத்துட்டார் இல்லையா? அன்பானவராகவும் சக்திசாலியானவனாகவும் இருன்னு வரம் கொடுத்திருக்கிறார். அதனால எனக்கு எந்த பலகீனமும் இருக்காது. பீஷ்ம பிதாமகருக்கு வந்து தான் அனுமதி இல்லாமல் இறக்க மாட்டேன்றது வரம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனா உண்மையிலே வரம் என்னன்னா தூய்மையா இருக்கிற வரம் தான் அவர் கொடுத்திருக்கிறார். பாபா கொடுக்கறதா அந்த அப்பா கொடுத்ததா சொல்றாரு. ஆனா அவர் சத்தியம் பண்றாரு அப்பா கிட்ட, தூய்மையா இருப்பேன். அப்ப அதை கொடுத்தது அவரு, அதை ஞாபகம் வச்சுக்கிறார். அதுதான். அப்ப அவர் வந்து அந்த தூய்மையை இழக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் அவர் இழக்கல. யாருக்காக அந்த சத்தியம் பண்ணாரோ அவரே வந்து சொல்றாரு, பரவாயில்லப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கப்பான்றார். சத்தியவதியுடைய அப்பாவே வந்து சத்திரியனுடைய சுவாசம், அதாவது எப்ப வாக்கை மீறானோ அப்ப சுவாசம் நின்னுடுச்சுன்னு அர்த்தம்னுவார். அப்படி போட்டுருவாரு அது.
சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போங்கன்றார். அழிவற்றதா இருக்கணும். இந்த நாடி நரம்பெல்லாம் அந்த வரம் ஊறி போய் ம். இருக்கணும். சோ பாபா சொல்றாரு, "அப்படி வரமாகவே எடுத்துட்டு போறீங்கன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க உழைக்கணும்? குடுத்தாச்சு ம். உங்களுக்கு." சோ குரு உங்களுக்கு ஒரு வரம் கொடுப்பதற்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? ம். உங்களை நீங்க அவருக்கு அர்ப்பணிக்கணும். ம். பிறகுதான் வரம் கிடைக்கும். இல்லையா? ம். மிகவுமே அந்த ஆமா. லௌகீக குருவே வந்து அவர் 12 வருஷம் அவருக்கு பணிவிடை செய்யணும். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் தான் அவர் ம். வித்தை கத்துக் கொடுப்பாருன்னுலாம் சொல்லுவாங்க. சோ ஆமா. இங்க பாபா அதே உதாரணத்தை சொல்றார். உங்களையே நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த வரம் கிடைக்குது. சோ அப்ப அவங்க என்ன காரியம் செய்தாலும், குரு என்ன வேலை செய்ய சொன்னாலும் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லட்சியம் என்னன்னா, ஏதோ ஒரு வித்தை இருக்குது. அத நான் கத்துக்கணும். அது சும்மா கிடைக்காது. இப்படி இது தவம் கிடந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பாவனைக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு சில சித்திகள்லாம் கிடைக்குது. ஆமா. அதான் அர்ப்பணம். அவங்களே அர்ப்பணம் ம். பண்ணிட்டு அவ்ளோ பணிவா இருப்பாங்க. என்ன வேலை சொன்னாலும் செய்யணுன்ற மாரி தான் சரிங்க. இருப்பாங்க. ராஜா வீட்டு பிள்ளைனாலும் அப்படிதான். கரெக்ட். இங்க ராஜாவாவே ஆக்குறாரு. ஆனா பணிவா இருங்கன்னா இருக்க மாட்டோம். ம். ம். உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும்னா, அப்ப நமக்கு வந்து அதுக்கு தான் குரு பார்ட்டு இல்லையா? ஆமா. அவரு குருவா இருக்கிறேன்னு அந்த பார்ட் வந்து இப்பதான் வெளிப்படுத்துறாரு. வேற ஒரு குருவ ம். சொல்லும்போது, நான் குருன்றது எப்படி நீங்க ஆ. நடந்துக்கணும் அப்படி ஆமா. சொல்றாரு. உங்களுக்குன்னு தனி வழி கிடையாது. குரு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யுங்க. ராமரை வந்து ஆ அவங்க அப்பா கேட்பாரு. அந்த ம். சீதை நிச்சயதார்த்தம் ஆயிட்டு வரும்பொழுது, அவங்க அப்பா கேட்பாரு. தசரத மகாராஜா கேட்பாரு ராமரை பார்த்து, "ராமா நீ சொல்லு. நீயா ம். சீதைய தேர்ந்தெடுத்த?" அப்படின்னு ம். கேட்பாரு. ஆ. "அந்த உரிமை எனக்கு எது? குரு சொன்னார் ம். நான் செய்தேன்." ஆமா. அப்படின்னாரு. இதுதான் பெரிய குரு விஷயம். இந்த தனுச எடுக்க சொல்றதும் குரு சொன்னப்புறம் தான் எடுப்பாரு. அந்த எடுப்பாரு. தனுசு. எதிர வந்து சீதை நிப்பாங்க. குருவ பார்ப்பார். மாலை போடுன்னு செய்கை குடுத்த பிறகு தான் போடுவாரே. ம். சோ அதுதான் அர்ப்பணிப்பு. சோ அதைத்தான் அதுல தான் ரகசியம் இருக்கு. நேத்து முரளில தான் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். நேத்து முரளில. எந்த அளவுக்கு நீங்க அதாவது வாரிசு ஆகணும்னா, அ பாபாவுடைய ஆஸ்திக்கு வாரிசு ஆகணும்னா, நீங்க முதல்ல பாபாவ வாரிசு ஆக்கணும். உங்களுடையது ம். அத்தனையும் அவர்கிட்ட கொடுக்கணும். ம். அப்ப இதுல ஏழைகள் ஜெயிக்கிறாங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, ஏழை கிட்ட எதுவுமே இருக்காது. அதனால ஆமா. குடுத்துருவாங்க. அப்ப பாபா அ. பெர்சன்டேஜ் தான் பார்க்கிறாரு. இப்ப பெரிய ஆமா. பில்கேட்ஸ் மாதிரி ஆட்கள் ஃபுல்லா குடுக்க முடியுமா? ம். குடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. ஏழைகள் அவ்வளத்தையும் ஆ குடுத்துருவாங்க. ஆமா. ஆனா எல்லா ஏழைகளும் குடுத்தத விட அவர் குடுத்தது அதிகமா தான் இருக்கும். ஆனாலும் அவரோட இது கம்பேர் பண்ணும்போது அது 1% தான் இருக்கும். ஆமா. அதான் பெரிய ம். விஷயம். ம். அப்ப ஏன்னா அதன் அடிப்படையில் தான் பதவி அமையுதுன்ற. அந்த ம். வாரிசு இல்லையா? ம். ஆ எப்படி குழந்தைக்காகவே அப்பா, அம்மா குறிப்பாக இந்த குறத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கூடவே அந்த துணியில கட்டி, இடுப்புல வச்சுக்கிட்டே ஆமா. குழந்தைய வச்சுக்கிட்டே அப்படியேதான் இருப்பாங்க. சுத்துவாங்க. ஆமா. அந்த மாதிரி பாபாவ கூடவே வச்சிருக்கிறோமா, அந்த 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 குழந்தை இருக்குது. அந்த உணர்வு ம். இருந்துகிட்டே இருக்குதா? அதான் ஒரு வாரிசாக்குறது. ஆமா. ம். சோ நம்முடையது அத்தனைக்கும் அதிபதியாக அவர ஆக்குறோம். அதனால தான் ம். அவர்கிட்ட கேட்டுட்டு கேட்டுட்டு ஒரு வேலையும் செய்யுறது. ம். இல்ல இந்த செலவு பண்ணலாமா? இந்த சாப்பிடலாமா? இது உனக்கு ம். பிடிக்குமா? குழந்தைய கேட்டு தானே சமைக்கிறாங்க. எல்லார் வீட்லயும். ஆமாமா. இல்லையா? ஆமா. சோ அந்த மாரி இப்ப ஆயிடுச்சு. சோ அப்ப அது ஆமா. வந்து அப்படி பாபா கிட்ட செய்றீங்களா? பாபாவுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா பாபாவுக்காக வாழறது தான் அம்மாவுடைய வேலையே. அம்மா, அப்பா 2 பேருடைய வேலையுமே. அப்ப நீங்க உங்களையே அர்ப்பணித்து பிறகு ஆசீர்வாதத்தை அடையறீங்க. இங்க ம். கூட நீங்க எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த ம். அளவுக்கு ஆசீர்வாதத்தை அடையிறீங்க. ம். ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது.
ம். ஆனா யார் தன்னை அதிகமாக அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கதான் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவரா ஆகுறாங்க. வரதானமும் பிராப்தி ஆகும் அப்பதான். பிராப்தி ஆகும். குடுத்துட்டாரு. அது Correct. பிராப்தி ஆகணுமே. செம சூப்பர் அது. பக்திக்கே சொல்வாருல்ல, இப்ப விஐபி ம். தரிசனம் பண்ணலாம். அதை நிறைய பேர் எதிர்த்து பேசுறாங்க. ஆனால் அந்த நடந்து பாவனையோட ஏழைகள் போகும்போதுதான் அதுக்கு பலன் அப்படின்னு சொல்றாரு. பலன். ஆமா. அதற்கு தான் பலன் அதிகம்ன்றாரு. ம். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் ஆசீர்வாதம் கொடுத்தால் கூட அதுக்கு முன்னாடி உங்களை முழுசா அர்ப்பணித்தால் மட்டுமே அதுக்கு தகுதி பெறுகிறீர்கள். எவ்வளவு பெரிய ரகசியத்தை சொல்றாரு பாரு. இப்ப அர்ப்பணிக்கிறதா என்ன? அவருடைய வழிப்படியே அனைத்தையும் பண்றது. ம். அப்பதான் அந்த வரம் உங்களுக்கு பிராப்தி ஆகுது. பாபாவும் தான் நமக்கு சொல்றாரு அமர பவன்ட்டு. ஆனா அது எப்ப பிராப்தி ஆகுது? அந்த தூய்மையின் சத்தியத்தை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணும்போது பிராப்தி ஆகுது. அதுதான் அவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிக்கிறது. ம். சோ உங்களுடைய புத்தின்ற பை ஃபுல்லா ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு நிரப்பிக்கணும்னா, அந்த பை ஒருபொழுதும் காலியாகக் கூடாது. ம். இதுதான் ராமருக்கு கொடுக்கிற அம்புரா துணி. யாரோ ஒரு முனிவர் கொடுப்பார் பரிசா. இது எப்பவுமே காலி ஆகாதுன்ட்டு. ம். ஆமா. எப்பவும் எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது வந்துகிட்டே எப்பனாலும் இருக்கும். நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா. நம்பிக்கிட்டே இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி நிரப்பிக்கோங்கன்றார். வரங்களினால் நிரப்பிக்கோங்க. ஒண்ணு மாத்தி வரம் வந்துகிட்டே இருக்குது. ம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களுடைய அம்பரா துணிய உங்களால நிரப்பிக்க முடியும். ம். இருக்கிற கம்மியான இந்த காலத்தில் பாபா மதுபன்ல இருக்கிற காலத்தை சொன்னாலும் சங்கமயுகமே அப்படித்தான். ம். இந்த கம்மியான காலத்தில் எவ்வளவு அதிக லாபத்தை எடுக்க முடியுமோ அதில் முழு கவனம் செலுத்துங்கள். இங்க எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ம். இந்த மீன் பிடிக்கிறதுல கூட பாத்தீங்கன்னா, அந்த ஆர்வமா இருக்கிறோம். இருட்டுனாலும் எல்லாரும் போனாலும் அவன் புடிச்சுக்கிட்டே இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ம். எடுக்கணும்? எவ்வளவு எடுக்கணும்? அப்படின்ட்டு. அந்த மாதிரி முழு கவனம் கொடுங்க. இங்க கவனம் தான். வேற ஒண்ணும் இல்ல. முழுக்க முழுக்க அவருடைய நினைவு, அவருடைய இது சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன அழைச்சிட்டு போறாரு. எனக்காகவே வந்திருக்கிறாரு. இந்த சிந்தனையிலேயே தன்னை மறக்கிறது. ம். அதான் இது காதலன், காதலி உறவு. எப்படி காதலி காதலன் நினைவிலேயே மயங்கி கிடக்கிறாளோ அப்படி மயங்குறது. சோ இந்த நாட்கள் ஒரு வினாடியையும் பயனுள்ளதாக கழிக்க வேண்டிய நாட்கள். இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்துல, கிறிஸ்தவ மதத்துல பைபிள் பழைய ஏற்பாட்டுல இருக்கும். அந்த சண்டே அப்ப வொர்க் பண்ணா அவங்கள கொலை பண்ருவாங்க. ஓ! அது கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அது. ஆ, ஹோலி ஆ. டே. அன்னைக்கு ம். கடவுள் ம். சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் தான் இருக்கணும். வேலையே செய்யக்கூடாது. சரி. ஒருத்தன் விறகு ம். வெட்டிட்டு இருப்பான், அவன புடிச்சு கொலை பண்ருவாங்க. ம். சோ வேலை செய்யாம அவங்க சர்ச்சுல போய் உட்கார்றது ஏதோ ஒண்ணு. அதே தான் வேலை செய்யாம நம்ம ஆட்கள் போய் காட்டுல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. சன்னியாசி. ம். ஆனா ஆமா. இப்படியே இருந்துட முடியுமா? அல்லது அந்த ஒரு நாள் மட்டும் இறைவன நினைச்சா போதுமா? அப்ப 24 மணி நேரமும் இறைவன் நினைவில் வேலை செய்யணும். அதுதான் அங்க விஷயமே. அது ஆமா. அவங்களுக்கு தெரியாது. ம். அப்ப அப்படி இறைவன் நினைவிலேயே வேலை செய்யறது தான் ஒரு வினாடி விடாம நீங்க இது பண்றீங்கன்னு. அப்ப ஒரு வினாடியும் பொக்கிஷத்தை அள்றது. அதாவது ஒரு ம். கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ம். மீன அதாவது பேராசை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒருத்தன் மீன புடிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான்னா, வெயிட் தாங்காம ம். படகே மூழ்கிடுச்சுன்ட்டு. ஆனா இங்க ம். நீங்க புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க மட்டும் ம். தான் நீங்க எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். திருப்தியே அடையாதீங்கன்றாரு இந்த விஷயத்துல. மற்ற எல்லாத்துலயும் திருப்தி. ஆனா இந்த ம். அடையறது மற்றதுல திருப்தியா இருக்கிறதன் மூலமா தான் இங்க அடையறீங்க. இங்க அடையுது. ஆமா. ம். ஒரு வினாடியையும் பயனுள்ளதாக ஆக்கிக்க வேண்டிய நேரம் இது. இதோடைய நினைவு தான் அந்த புரட்டாசி மாதம், எல்லாமே புனித மாதம் அப்படின்றது இருக்கிறது. சோ அதே மாரி கந்தசஷ்டி விரதம் அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த முருகன் நினைவிலே இருப்பாங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. விரதம் இருப்பாங்க. ம். எல்லாமே இப்போதைய ம். விஷயம். என்ன மெயினா அர்ப்பணிக்க சொல்றாரு. அவரு நினைவிலே மூழ்க சொல்றாரு. ம். இந்த சங்கம யுகத்துடைய ஒரு நொடி
அளவற்ற நன்மையும் கொடுக்கலாம். அளவற்ற ம். நஷ்டத்தையும் கொடுக்கலாம். நினைவுல ம். இருந்தா லாபம், நினைவு இல்லன்னா நஷ்டம். ஏன்னா நஷ்டம். ஏன்னா அவ்ளோ கோடி மடங்கு சம்பாதிக்க வேண்டிய நேரம் போயிடுச்சுன்னா, லாஸ் தானே அது. ஆமா. ம். சோ அதுக்கு தான் பாபா சொல்றாரு, பல வருடமாக நீங்க சம்பாதிச்சது ஒரு வினாடியிலே கூட சில சமயம் இழந்துடுவீங்க. ம். அப்ப இந்த ஒரு வினாடியின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு உயர்ந்தது ஒரு வினாடியும் இந்த சங்கமிகத்துல. ம். வீணாக்காதீங்க. பரமதப்பத விளையாட்டுல இருக்கும்ல பாம்பு கட்டம். எனக்கு அதான் ஞாபகம். ஒரு இதுல விழுந்தா பாம்பு வழியா அப்படியே பல்லன்னு கீழ இறங்கி இறங்கிற வந்துரும். வேண்டியதுதான். அவ்வளவும் கீழ ம். போயிடும். கீழ போயிடும். கரெக்ட். ஒண்ணு ஒண்ணா போயிட்டு, எது விழக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அது விழுந்துடும் கரெக்ட்டா. முடிஞ்சு போச்சு. சல்லுன்னு இறங்கிடும். சோ அதுல கவனம் வைக்கணும். ஆ தியாகத்தினால் தான் பாக்கியம் உருவாகுது. ம். தியாக தபஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சேர்த்து தான் சொல்லுவாங்க. இங்க ம். பாபா தியாக நினைவு, அந்த நினைவு எதற்காக பண்றோம்? தியாகம் பண்றதுக்காக பண்றோம். இது தெரிஞ்சா சமஸ்காரம் முதல் வராது. நினைவே அதுக்கு ஆ. தான் பண்றோம். ம். எனக்குள்ள இருக்கிற எல்லா மிருக குணமும் அழியணும். ம். அதை சந்நியாசம் பண்ணணும். தியாகம் பண்ணணும். ஆமா. அதனால ஒண்ணுத்த தியாகம் ஸ்டில் பண்ண ஆயிடுச்சு பிரதர். அப்படியா?